வணக்கம் மக்களே. என்னடா மார்கழி மாதம் மழை பெய்யுதுன்னு பார்க்குறீங்களா? இது இப்போ எடுத்த வீடியோ இல்லைங்க. ஒரு 1 மந்த் இருக்கும். நவம்பர் மந்தில் எடுத்த வீடியோ. இப்போ தான் அப்லோட் பண்ண டைம் கிடச்சிது. காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் அப்படியே மழைங்க. மழையை பார்த்துட்டு அப்படியே சுற்றி ரசிச்சுட்டு இருக்கும்போது இந்த செடிங்கள்லாம் நம்ம கண்ணில் பட்டுச்சு. இதை வச்சு ஒரு வேலை செய்வோம். மழை விட்டு கொஞ்ச நேரத்தில் குஞ்செல்லாம் போய் பார்த்தேங்க. இது ஒரு கோழி புதுசாக குஞ்சு வச்சுருக்கு. இது ஒரு 6 குஞ்சு இருக்குது. அதே மாதிரி இந்த கோழி வந்து இதுவும் புதுசாக வச்சுருக்குங்க. ஒரு 9 குஞ்சு பொரிச்சிருக்கு. அந்த நாற்று பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ மழை பெய்யும்போது இந்த நாற்றெல்லாம் நட்டி விட்டுட்டா நல்லா முளைச்சிக்கும் அப்படின்றதுக்காக அந்த நாற்றெல்லாம் இன்றைக்கே வச்சிடலான்னு முடிவு பண்ணி நாற்றெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. அந்த நாற்றெல்லாம் வைக்க குழி தோண்டிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம வந்து கோல்டு ஸ்மித் ஒருத்தரை பார்த்தோங்க. ஆமாங்க, பிளாக் கோல்டு ஸ்மித். இந்த ஏர்த்வார்ம் இருக்குது இல்லைங்களா? அந்த ஏர்த்வார்ம் வேர்மி கம்போஸ்ட்டை வந்து பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது அது க்ரியேட் பண்ணுற இந்த ஏர்த்வார்ம் வந்து கோல்டு ஸ்மித் தானேங்க. அதனால தான் சொல்கிறேன். வீட்டோட பேக் சைடு வந்து நிறையா மண்புழு இருந்துச்சுங்க. அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம எந்த மருந்துமே இந்த சைடில் அடிக்க மாட்டோம். எந்த வெள்ளாமையுமே இங்கே பண்ணுறதில்ல. அதுதான் கண்டிப்பாக ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த ஏரியா வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறனால தான் இங்கெல்லாம் எர்த்வார்ம் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். எர்த்வார்ம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் தோண்டின குழியில் ஒய்ஃப் வந்து எல்லா செடியும் வச்சிட்ருக்காங்க. அவங்களும் வந்து குழி எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் வாங்கிட்டு வந்த நாற்றெல்லாம் ஒவ்வொன்றா அவங்களே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எடுத்து இந்த குழியில். இவங்க வைக்கிறது வந்து நெல்லி நாற்றுங்க. நாங்கள் அந்த நாற்றெல்லாம் வச்சுட்டு அப்படியே தோட்டத்துக்கு கிளம்பியாச்சு. பாப்பா கண்ணுக்குட்டி கூட விளையாண்டுருக்கும்போதே ஜீவாமிர்தம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஜீவாமிர்தம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெயினாக நம்மக்கிட்ட தேவைப்படுறது வந்து மாட்டு சாணம். சாணம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து புதுசாக இருக்கோ அந்தளவுக்கு சாணம் ரொம்ப நல்லதுங்க. அதுக்கடுத்த ஐட்டம் வந்து மண் வந்து எப்போவுமே அதிகமாக மருந்து படாத இடத்துலேருந்து நம்ம தோட்டத்துலேருந்து மண் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லதுங்க. நான் ஏன் வந்து கமக்ராஸ் பில் காட்டுக்குள்ளே எடுத்தேன்னா, பெருசாக கமக்ராஸ் பில் காட்டுக்குள்ளே உரம் மருந்து எதுவுமே நம்ம தரமாட்டோம். அதனால் அங்கேருந்து எடுத்தேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கோமயங்க. மாட்டு கோமயம் எந்த அளவுக்கு பழைய கோமயமோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு அடுத்த ஐட்டம் நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரசாயனம் இல்லாத நாட்டு சர்க்கரையாக நம்ம வந்து பார்த்துக்கணுங்க. முதல்ல வந்து மாட்டு சாணம் இப்போ எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த மாட்டு சாணத்தை கொட்டுறோம். மாட்டு சாணம் ஒரு 5 கிலோ இல்லை ஒரு 10 கிலோ கொட்டணுங்க மினிமம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வச்சுருந்த மாவு எடுத்துகிட்டு வரோங்க. சிறுதானிய பயிர்களோட மாவு. மெயினாக அது வந்து இருவித்தலை தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கொட்டையை உடைச்சோம் அப்படின்னா உள்ளே 2 இது இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து பழம்லாம் வீட்டில் இருந்துச்சுங்க. மிச்சமான பழம் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அழுகின நிலையில் இருக்க பழம் இருக்குது இல்லைங்களா, அது இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுங்க. கரும்பு சக்கரை கூட அதையும் போடும்போது பாக்டீரியாஸ் வந்து ரொம்ப நிறையா வளருங்க. அடுத்தது வந்து நாட்டு சக்கரைங்க. நாட்டு சக்கரை வந்து ஒரு 1/2 கிலோ கொட்டினா போதும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஒரு கைப்பிடி அளவு தான் கொட்டுவாங்க. நம்ம இங்கே வந்து பழமும் நம்ம வந்து சேர்த்திக்கிறோம் இல்லைங்களா, அதனால் நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ போட்டால் போதும். ஃபைனலாக நம்ம வந்து கோமியத்தை ஊற்றுறோங்க. கோமியத்தை பொறுத்தளவுக்கு மாட்டு சாணம் எப்படி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லதோ, அதுக்கு ஆப்போசிட்டாக கோமியம் வந்து ரொம்ப பழசாக எவ்வளோ பழசாக எடுத்துக்கிறோமோ அவ்வளோ நல்லதுங்க நமக்கு. கடைசியாக கோமியத்தையும் ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம்.
மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உள்ளே வந்து தண்ணி விடுறோங்க. பார்த்திங்கன்னா தண்ணி விடும்போது கையில் இருக்கிறத அப்படியே எல்லாத்தையும் கழுவிட்டு தண்ணி வந்து இந்த ட்ரம்மு ஃபுல்லாக விடணுங்க. இந்த ட்ரம்மோட குவான்டிட்டி வந்து 200 லிட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம கொட்டினது போக பேலன்ஸ் ஒரு 170 to 180 லிட்டர்ஸ் வந்து தண்ணி விட்டு நப்புறோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நப்பியாச்சுங்க. தண்ணி விட்டு ஃபுல்லாகவே நப்பியாச்சு. அப்புறம் வந்து ஒரு குச்சி எடுத்து ஃபுல்லாக கழுவிட்டு அதை வச்சு அப்படியே ஒரு நல்ல கலக்கி விட்றோம். நீங்கள் கலக்கும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒன் டைரெக்ஷனில் கலக்க பாருங்கள். இந்த லெஃப்ட் டு ரைட்டோ இல்லை ரைட் டு லெஃப்ட்டோ எதில் கலக்கினாலும் பரவாயில்ல. பட் அது வந்து ஒன் டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே சைடாக வந்து கலக்கிக்கோங்க. மற்ற நாளில் ப்ரிப்பேர் பண்ணும்போது மற்ற நாளில் கலக்கும்போதும் ஒன் சைடாக கலக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. கோமயத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறையா மேலே வருங்க. நிறையா மேலே வந்ததுக்கப்புறம் கோமயத்தை வந்து இந்த டோட்டல் ட்ரம்மை வந்து நல்லா மூடிடணுங்க. டைட்டாக வந்து எந்த காற்றோ இல்லை தண்ணியோ இல்லை வந்து பூச்சிங்களோ போகாத மாதிரி நல்லா க்ளீனாக மூடிடணுங்க. இதாங்க ஜீவாமிர்தம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டோட்டல் மெத்தட். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 நாள் வந்து காலையில் சாயந்தரம் 2 நேரமும் வந்து நல்லா கலக்கி விடணுங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து இந்த ட்ரம்மில் வந்து 200 லிட்டர்ஸ் வந்து 1 ஏக்கருக்கு விடலாங்க. பேலன்ஸ் இருக்க கோமயத்தை ஷெட்டில் வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுறோம். தேங்க்யூ. டாடா பாய்.